ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கடம்பநல்லூரில் விவசாய நிலப்பகுதியில் ஊரணி குட்டை அமைக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இந்த தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் நெமிலி ஒன்றியத்திற்குட்பட்ட மாங்காட்டுச்சேரி ஊராட்சியின் கடம்பநல்லூர் கிராமத்தில் ஊரணிக்குட்டை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கடந்த ஜூலை 24ஆம் தேதி கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் மணல்மேடு பகுதியில் நில அளவை மேற்கொள்ளப்பட்ட போது ஊராட்சி சார்பில் அங்கு ஊரணிக்குட்டை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்ததாக விவசாயிகள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மணல்மேட்டை ஒட்டிய பகுதியில் சுமார் 100 குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருவதாகவும் பல தலைமுறைகளாக நெல் சேமிப்பு கலங்கள் அமைத்து விளைபொருட்களை பாதுகாத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாய வாகனங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் செல்லும் முக்கிய வழித்தடமாகவும் இந்த பகுதி பயன்பட்டு வருவதாக கூறியுள்ளனர். இது என் பேர் லெனின் லோகநாதன். விவசாயம் பண்ணுறோம், 3 தலைமுறை விவசாயம் பண்ணுறோம். இந்த கரை கல்லேரி கரை சார்ந்திருக்குது. இந்த வழியை கோடிக்கரைவாங்க. இந்த கல்லேரியில் இந்த வெள்ள டைமில் காவால் தண்ணி ஏரிக்கு வரும், பாசனத்துக்கு வரும். அந்த ஏரி கால்வாய் உடஞ்சா இந்த தண்ணி இந்த கரையை தேக்கி தான் இந்த பக்கம் 300 ஏக்கர் நிலத்தை விவசாயத்துக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் தண்ணி தேக்கி பிடிக்கும். இப்போ போன 2025 வந்த மழையில் கூட டாக்டர் ஆய்வு பண்ணி இதில் எந்த பாதிப்பு இல்லை, இந்த கரையால் தண்ணி இந்த கரை தான் தேய்ச்சி கரை தேங்காய் கரை முட்டை தண்ணி மேலே பிறல்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் 2025 இந்த விவசாயத்தை பாதிக்கிறது இந்த கரை தான். அதுக்கனால நாங்கள் கலெக்டர்கிட்டையும் சிஎம்சிஎலுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே தக்கோல காவல் நிலையத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் உடனடி அந்த குப்பையை நிறுத்தினா நாங்கள் விவசாய சங்க சார்போம் எல்லா விவசாயிங்க 300 விவசாயி சேர்த்து நாங்கள் சென்னை அரக்கோணம் பைபாஸ் வரைக்கும் நாங்கள் மறியல் போராட்டம் தான் இருக்கோம். நீங்கள் இதை தக்க நடவடிக்கை உடனடி எடுத்தால் நாங்கள் சங்கத்தை கூட்டி நாங்கள் ஆலோசனை பண்ணி உடனடியாக நாங்கள் இங்கே சாலை மறியல் போராட்டம் இருக்கோம். மேலும் இந்த மணல்மேடு கல்லேரி கோடிக்கரையாக செயல்பட்டு மழைக்காலங்களில் உபரி நீரை தடுத்து மீண்டும் கல்லேரிக்குள் திருப்பி விடுவதால் சுற்றியுள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த 2025ஆம் ஆண்டு கனமழையின் போதும் இதனால் விவசாய விளைநிலங்கள் பாதிப்பிலிருந்து தப்பியதாகவும், இந்நிலையில் கல்லேரி கோடிக்கரையின் நடுவே ஊரணிக்குட்டை அமைக்கப்பட்டால் கரை பலவீனமடைந்து உடையும் அபாயம் ஏற்பட்டு சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ள நீரால் கடுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடம்பநல்லூர்ல நான் விவசாயம் செய்து வருகிறேன். இந்த கரையில் 3 தலைமுறையாக நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். இந்த கரை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய சார்பாக ஊரணி குட்டையை அமைப்பதாக எங்களுக்கு தகவல் தெரிவித்து செய்து கொண்டு இருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதனால் நாங்கள் 3 தலைமுறையாக பூர்வீகமாக செய்து கொண்டிருக்கின்ற விவசாயம் பாதிக்கப்படும். வெள்ளக்காலங்களில் வெள்ள நீர் வரும்போது இந்த பகுதியில் அந்த கரை பொருளை புரண்டு இந்த ஊரணி குட்டை அமைத்தால் கரை உடைப்பு ஏற்பட்டு அந்த பக்கத்தில் 150 விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், இந்த பக்கத்தில் இருக்கிற 150 விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். விளைபொருட்கள் எல்லாமே நாசமாகிடும். நாங்கள் செய்த பொருட்களுக்கு எங்களுக்கு சரியான இது கிடைக்காது. அதனால் மழைக்காலங்களில் நிறைய இது மாதிரி பிரச்சனை அடிக்கடிக்கு ஏற்படுது. ஒரு முறை உதவி கலெக்டரே இந்த நிறைவையை பார்த்து சென்றிருக்கிறார். இப்போது நீங்கள் எங்களுடைய நெல் அறுவடை செய்வதற்கு நாங்கள் அங்கே வரும்போது நெல் இயந்திரங்களை அறுவடை இயந்திரங்களை இங்கே கொண்டு செல்கிறோம். அப்போது விவசாயம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த குட்டை அமைக்கிற இடத்துல நாங்கள் 3 தலைமுறையாக களம் அமைத்திருக்கிறோம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் விவசாய நிலங்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு கடம்பநல்லூரில் ஊரணிக்குட்டை அமைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.